Hello friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. இத நான், சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா காரம்லாம் அதிகமாக இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட 5 லவங்கமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட் பண்ணுங்க. இப்போ இந்த வெண்ணெய் நல்லா உருகுனதும் அது கூட 2 ஸ்லைஸ் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சியும் 2 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதும் இது கூட கட் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் அது கூட 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் இதை பாயில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம்.
இப்போ இது நல்லா ஆறுனதும் அதை ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் வச்சு அதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், அது கூடவே வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெய் உருகிற வரைக்கும் இதை நல்லா சாட் பண்ணிவிடுங்க. வெண்ணெய் உருகினதும் அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் அகைன் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நான் 15 பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைன்னு நான் சேர்க்கலை. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நான், சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலில் இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.